ஓகே வணக்கம் நாங்கள் கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வந்துருக்கிறோம். உங்களோட வெட்டிங்னு சொல்லி உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பொக்கே கொடுத்துருங்க, மற்ற கிஃப்ட்டையும் கொடுங்க. இப்போ யார் கொடுத்துருப்பாங்க அப்படி ஏதாச்சும் ஐடியா இருக்கு? எங்கே இருக்கிறாங்க அவங்க? பம்பளப்பட்டி இல்லை இங்கே இல்லை, ஃபொனிலேருந்து தான் வந்துருக்கு. இல்லை அவங்களும் இல்லை. வேறு அவங்கள தவிர வேறு யாராவது வெட்டிங்குக்கு வேறு யாராவது? ஷர்மிளா அவங்க எங்கே இருக்காங்க? லண்டன், நியூசிலாந்து. இல்லை அங்கேயும் இல்லை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொம்பளை வீட்டுக்கார சைடில் அப்படியா? மாப்பிள்ளை சைடில் யாராவது இருக்காங்களா? வர முடியாதவங்க யார் இருக்காங்க? குணசீலன் அவரும் இல்லை. இல்லை ஓகே. அப்போ அடுத்த கிஃப்டையும் பார்ப்போமா? கஜன் இல்லை அவங்களும் இல்லை. நீங்கள் சொன்ன நேமுக்குள்ளே வேறு இல்லையே, அதை மாப்பிள்ளையிட்ட கொடுங்க. மிக்கி அதை நீங்கள் வாங்கிடுங்க. வினோதன் அந்த பேர்லேயும் வேறு இல்லை. வினோவும் இல்லை. நீங்கள் சொன்ன பேரில் எனக்கு வேறு இல்லையே. கோவில் இல்லை. அவங்கெல்லாம் ஃபாரின் தானா? அரவிந்தன் இல்லை அந்த பேர்லேயும் இல்லையே. போய் மாப்பிள்ளை வீடு தான், மாப்பிள்ளைக்காக தான் ஸ்பெஷலாக வந்துருக்கு. கிருஷ்ணன்ற பேர்லேயும் வேறு இல்லை. நிறைய பேர் இருக்காங்க. என்ன ஓகே, நீங்கள் லிஸ்ட்டு பெருசாகிட்டு போகுது. அந்த ஃபைனல் கிஃப்ட்டில் யாருண்டு இருக்குது சரியா? அதை வாங்கி ஓப்பன் பண்ணுங்கள். அது கேஷை மிக்கிட்ட கொடுத்துட்டு அந்த கிஃப்ட்டை வாங்கி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். கஜனும் இல்லை. ஓகே, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் யாருண்டு இருக்கு? இல்லை. பேக்கெட்டை கிழிச்சிடுங்க, பரவாயில்ல. ஜெர்மன்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அப்படியே ஃபோட்டோ ஃப்ரேம் எங்களுக்கு திருப்பி காட்டிடுங்களேன். ஓகே, உங்களோட ஃபோட்டோஸை வந்து 2 பேர்டையும் தனித்தனி ஃபோட்டோஸ் தான் இருக்கான்னு சொல்லி தேடி பிடிச்சி கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்த்துறீங்க. அவங்களோட மாமா ஜெயரஞ்சன், ஜெயக்குமார் அவங்க தான் இதை அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்களால இந்த இடத்துக்கு வர முடியலை. ஸோ உங்களுடைய கல்யாண வாழ்த்துக்கு வந்து விஷ் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வேறு ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லி வரலண்டா? எல்லாருக்குமே தேங்க்ஸ் தான். ஓகே, உங்களுடைய திருமண நாள் நல்ல சிறப்பாகவும் நீங்கள் எப்போவுமே ஒற்றுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்போடு உங்களோட லைஃப் லாங் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி விஷ் பண்ணி வாழ்த்து இந்த கிஃப்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பி தானே? ஒரு சின்ன ஃபோட்டோ ஒன்று எடுத்துருவோம்.